ஸோ இந்த வீடியோ பண்ணவே வேணான்னு சொல்லி நான் யோசிச்சு வச்ச வீடியோ தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம், அதுவுமே நல்ல ரீச் இருந்துச்சு. ஏன் பார்ட் 2 வீடியோன்ற போது பண்ண வேணான்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் கால் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் புதுசாக அதில் நடக்கக்கூடிய ஸ்கேமை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. லிட்ரலி அது ஸ்கேம் தான். டெல்லி கார்ஸ் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டு பின்னாடி டெல்லி கார்ஸ்ன்னு போட்டு இன்ஸ்டாவில் நிறையா பேஜஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் சொல்கிறேன். சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனை இல்லை, என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் ஸ்கேம். ஆர்சி புக்கில் என்ன ஸ்கேம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டான ஆர்சி புக்கில் என்ன வேணால் பண்ண முடிகிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது டெல்லி கார்ஸ்னு இல்லை, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் நான் ஒரு சில கஸ்டமர்கிட்ட ஃபேஸ் பண்ண விஷயந்தான் இது. என்னென்னா, நம்ம சிங்கிள் ஓனர்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு 90 டேஸ்க்கு மிகாமல் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அது ஷார்ட்டாக முடியறதில்ல. நான் அதோட ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் பார்த்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, கம்மிங் டு த பாயிண்ட். அப்படி அது ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகி அந்த புக் வரும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட நீங்கள் எடுத்துருக்கீங்க, நீங்கள் செகண்ட் ஓனராக இருக்கணும். ஆனால் 3rd ஓனர் அல்லது 4th ஓனர்னு சொல்லி வருது. ஆமாம், இது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி வரும்போது என்னென்னா, அது என்ன பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் தெரியலை. மேபி ஆர்சி புக்கு அந்த நேம் சேஞ்ச் ஆன ஃபஸ்ட்டு காப்பியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணாங்களா, அது எப்படி ஆணுச்சுன்றது தெரில. இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம்? எம்-பரிவாகன் ஆப்பில் நம்ம எம்-பரிவாகன் அது ஒன்று இல்லை, வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஆப் இருந்தாலும் அந்த ஆப்பில் அந்த வெஹிக்கிளோட நம்பரை போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள், இது டெல்லி கார்ஸ்னு இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனில் வெஹிக்கிள் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ஓனர்ஷிப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 2வது, ஓனர் நேமில் ஒரு பேரும் இன்சூரன்ஸில் இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே ஸ்கேம்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான். செகண்ட் ஓனர் பேரில் இன்சூரன்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் ஓனர் பேரில் ஆர்சி புக் இருக்கும். ஓனர் நேமும் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய நேமும் கரெக்டாக அந்த பர்சனோட நேமில் இருந்தால் தான் அது கரெக்டான இதுன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஏமாறாதீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, போலீஸ் செலான். நம்ம வெஹிக்கிள் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து எடுத்துடுறோம். பட் ஆனால் போலீஸ் செலான் இருக்கான்றதை நிறைய பேர் பார்க்குறதுல நமக்கு விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக அதை நம்ம கண்மூடித்தனமாக நம்பி எடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் போலீஸ் செலான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தால் பிரச்சனை இல்லை. டெல்லி மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் போகும்போது என்னென்னா, செலான்ஸ் அதிகமாகவே விடும். நீங்கள் டிராஃபிக் வயலன்ஸ் ஆகட்டும், நிறையா விதத்தில் செலான்ஸ் விடுவோம். எனக்கு தெரிஞ்சு டெல்லின்னு இல்லை, ஒரு ஈக்கோ ஒன்று, என்னோடய கஸ்டமர் வந்து பெங்களூரில் TN49 ரிஜிஸ்ட்ரேஷன், தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை விற்கணும், எனக்கு ஒரு 20,000 ரூபா கிடச்சா போதுன்னு சொன்னாங்க. என்ன ஈக்கோவை இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்களே, 40 கிடச்சா போதுன்னு சொன்னாங்க. என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்களேன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதோட ஃபைன் அமௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா 80,000 rupees ஃபைன் அமௌண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. இது எனக்கு நடந்தனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை விஷயங்கள்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. விலை கம்மியாக கிடைக்குதுன்ற போது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் ஃபைன் அமௌண்ட் இருக்கான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகெயின் 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, பேங்க் சீசிங் வெஹிக்கிள். எஸ், இங்கேயுமே நம்ம பண்ணுறாங்க. நம்ம ஏலம் எடுத்து சேல் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்க்கில் ஃபினான்ஸ் பே பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய வெஹிக்கிளை நம்ம வந்து ஏலத்தில் எடுத்து சேல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் அங்கேயும் சில வெஹிக்கிள்ஸ் எடுப்பாங்க. இன்னொன்று எக்ஸ்சேஞ்சில் எடுப்பாங்க. நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து லாட் ஆஃப் இவ்வளோ மாருதி கார்ஸ் இருக்குது, இவ்வளோ கார்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 50% பார்த்தீங்கன்னா அது ஏலத்தில் எடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஏலத்தில் எடுக்கக்கூடியது தப்பு கிடையாது, நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். இங்கேயுமே பண்ணுறாங்க, நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் அது டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுனால NOC காப்பி, அதாவது பேங்க்லேருந்து வரக்கூடிய NOC காப்பி ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்குது. NOC காப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட நேம் கொடுத்துருப்பாங்க, ஹைபாத்திகேஷன்றது. அந்த ஹைபாத்திகேஷன் ஒரு ஆர்சி புக்கில் இருக்குன்னா அது வந்து லோனில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த லோனுக்கு ஒரு NOC காப்பி கொடுப்பாங்க.
கண்டிப்பாக எல்லாருமே தருவாங்க. ஆனால் அந்த என்ஓசி காப்பி 90 டேஸ் வேலிடிட்டிக்குள்ளே இருக்கணும். 90 டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. 90 டேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து வேலிட் என்ஓசி காப்பியாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு டொயோட்டா லிவா கார் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து திண்டுக்கல் சைடில் இருக்க ஒரு கஸ்டமர்ஸ். அவங்க எல்லா பேப்பர் டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுமே போய் திண்டுக்கல்லில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ஓசி காப்பியில் ஃபைன் பேங்க் இதில் பார்த்தீங்கன்னா பவுன்சிங் சார்ஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை போய் டெல்லியில் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்ன பண்ணலாம், நான் பே பண்ண கூட தயாராக இருக்கேன், அந்த நான் எடுத்துக்கூடிய ஓனருக்குமே காரை பர்ச்சேஸ் பண்ண டீலருக்குமே அவங்க ஓனர் யாருன்னு தெரியாது, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தனால ஸோ நான் சொல்கிறேன். ஸோ என்ஓசி காப்பி மஸ்ட்டு. பேங்க்கில் ஃபைன் அமௌண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை டெல்லியில் தான் போய் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த ஓனர் தான் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மோஸ்ட் ஆஃப் கார்ஸில் அவங்க ஒரு லாட்டாக ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கே இருக்க ஓனர்ஷிப் கூட தெரியாது. இப்போ நான் ஓனர், நான் லோன் கட்டலன்னு சீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு தேர்ட் பர்சன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் டெல்லி கார்ஸுக்கு அகெயின்ஸ்டானவன் கிடையவே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், டெல்லி மார்க்கெட்டில் வரக்கூடிய கார்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய கார்ஸ் தான். இல்லை அதே மாதிரி டெல்லி கார்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய என்னோடய நண்பர்கள் ஆகட்டும், யாரையுமே நான் குறை சொல்லலை. இந்த மாதிரி நடக்குது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டான வெஹிக்கிளை கூட ஈஸியாக ரெடி பண்ணி சேலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது பார்த்து வாங்கலாமேப்பா அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட ரெடி பண்ணுறதுக்கு டெல்லி மார்க்கெட்ஸில் ஆளுங்க இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நம்ம காருக்கு பம்பரில் சில லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஹோல்டரோட பிளாஸ்டிக்கோட பார்த்தீங்கன்னா, அது மேனுஃபேக்சர் வந்து கம்பெனி சைட்லேருந்து பண்ணுறது கிடையாது. ஸோ ஆல்ட்ரேஷன் சொல்கிறேன், அது எல்லாமே ஈஸியாக டெல்லி மார்க்கெட்டில் இருந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஓஇ ஃபிட்மெண்ட்டு அளவுக்கு ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே ப்ரில்லியன்ஸான மெக்கானிக்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்படிப்பட்ட பிளாஸ்டிக் ஐட்டமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத மாதிரி அதை மறைச்சி செய்யக்கூடியதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க. அதனால ஒரு ப்ராப்பரான மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு ஒரு போன வாரம் எனக்கு வந்த ஃபோன் காலை வச்சு சொல்கிறேன். என்னென்னா அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நான் நேம் சொல்ல விரும்பலை, என்ன வெஹிக்கிள்னால் ஹோண்டா சிட்டி. கஸ்டமர் நேமோ ஊர் பேரோ சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர் சொல்ல வேணாம்னு சொன்னார். ஹோண்டா சிட்டி வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஹிஸ்ட்ரியுமே காமிச்சிருக்காங்க. கஸ்டமர் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. பட் அந்த 50,000 கிலோமீட்டர் தாண்டி உள்ள விஷயங்கள், அதாவது கிளச் பிளேட், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சர்வீஸ் பண்ணும் போது என்னென்னா, வெஹிக்கிள் ஆக்சுவலாக 1 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ரிவன் ஆகிருக்கு. அதை ட்ரிப் பண்ணி 50,000 கிலோமீட்டர்ஸ். அப்போ ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எப்படி கொண்டு வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 50 விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எடுக்கக்கூடிய அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா, அந்த 50,000 கிலோமீட்டருக்கு மட்டும் போய் டெல்லியிலே ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, எங்கள் காரு ட்ரிப் ஆகி வரத்துக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடும். அந்த 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து 50,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஆனால் ட்ரிப் பண்ணி சர்வீஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த ஷோரூமில் பார்த்தாலும் அது 50,000 கிலோமீட்டர்ஸ், 40க்கு அப்புறம் 50 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 இயர்ஸ் கேப்பில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதை கொஞ்சம் ஒரு தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பீரியடில் எவ்வளோ நாட்குள்ளே அதை சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, இது கஸ்டமர் எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம் டீலர் சைட்லேருந்து. இது கிளாரிஃபிகேஷன் நான் வந்து டீலருக்கு கொடுக்க விரும்பலை, கஸ்டமருக்கு தான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது வியூவர்ஸான உங்களுக்கு தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான டெல்லி கார்ஸ் வீடியோஸில் போய் அவங்களோட வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 500 rupees டெபாசிட் கேட்குறாங்க. அதை கட்டினா தான் உள்ளே விட்றாங்க சார், இது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது தப்பு கிடையாது, யாராக இருந்தாலும் அதை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபில்ட்ரேஷன் முறை. நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னே ஐடியா இருக்காது, ஆனால் வந்து பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் ஒரு 500 rupees டெபாசிட் கேட்குறாங்க. ஸோ அது தப்பு கிடையாது.
ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெனுவலாக கார் வாங்குறவனுக்கு 500 ரூபா அது ஒரு விஷயமா இருக்காது. அதுக்காக தான் அந்த சார்ஜஸை கொடுத்து உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பெருசாக லாபம் அடைகிறாங்களான்னா கிடையவே கிடையாது. உங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான். 100 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் அதில் ஒருத்தங்க தான் கார் எடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அந்த 100 பேரையுமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண வேணாம், அந்த கார் எடுக்கக்கூடிய ஒருத்தர் ஜாயின் பண்ணால் போதுன்றதுக்காக தான் அந்த 500 ருபீஸ் டெபாசிட் கேட்குறாங்க. ஸோ இது தப்பு கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் தயவுசெய்து. உடனே நீ காசு வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் எதுவும் சார்ஜஸ்லாம் வாங்குறதில்ல. ஸோ நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் சார்ஜஸ்லாம் மேக் பண்ண மாட்டேன், சார்ஜஸும் பே பண்ண சொல்ல மாட்டேன் உங்களை. ரெண்டாவது, இது வந்து நான் டெல்லி கார்ஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள், அதாவது நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. ஸோ நிறைய பேர் ரொம்பவே ட்ரஸ்டபுளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கால்ஸ் அட்டன் பண்ணி பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஏன்னா நிறைய கால் வரும், நம்மளால் அதை அட்டன் பண்ணி பேச முடியாது. இல்லாமல் நீங்கள் பாதி நாள் வந்து அங்கே போய் கார் பர்ச்சேஸ் பண்ணுற பிஸியில் இருப்பீங்க. ஒரு டெலிகாலர் வச்சு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான முயற்சிகளை எடுக்க பாருங்கள். ஸோ இதுவுமே எனக்கு வந்து கொரின்ஸாக கேட்ட விஷயந்தான், கேள்வியாக கேட்ட விஷயந்தான். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ரெண்டாவது, இந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆகும் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. அப்படி ஒரு வேளை அந்த ஃபஸ்ட் வீடியோ மாதிரியே இந்த வீடியோ ரீச் ஆகுது, இந்த வீடியோவை ஒரு டீலர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய டெல்லி கார்ஸ் பண்ணக்கூடிய டீலர்ஷிப் வச்சுருக்க நண்பர்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, ஏன் இவ்வளோ நாள் ஆகுது, சம்டைம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு பாதியில் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் மிஸ் ஆகிடுது, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாமல் இருக்குது. அதே மாதிரி லோக்கல் அதை டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஃபைன் விழுவுமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கு சொல்லிடுறேன், டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வெஹிக்கிளை தமிழ்நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போடுறதுக்கு நம்மளோட கவர்மெண்ட்டில் ரூல் இருக்குது. ஸோ டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்படியே உங்களோட வெஹிக்கிளை யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் எனி எமர்ஜென்சி, நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை இன்சூரன்ஸ் கிளைமோ அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு காரை யூஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பெரிய ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய கேள்விகள் வந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா, எனக்கான கேள்விகள் நிறையா இருக்குது, அதை நான் உங்ககிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ ட்ரஸ்டபுளாக பண்ணக்கூடிய யாராவது நண்பர்கள் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது, ஜஸ்ட் வாட்ஸ்அப் எனி ஒன் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்ம தஞ்சாவூர், திருச்சி, மதுரை சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன வீடியோ பைட்டாவது கொடுங்க. நீங்கள் நிறைய கார் விற்கிறீங்க நண்பர்களே, ஆனால் யாருமேன்னு எல்லாரையுமே சொல்லலை, நான் பார்த்த நிறைய பேர் யாருமே இந்த கோயம்புத்தூரில் கார் சேல் பண்ணிட்டோம், இந்த கார் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வரோம், இந்த கார் வந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு வரோம், இந்த கார் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறீங்க. பட் ஆனால் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இது டெல்லியில் டிஎல்ல இருந்த வண்டியை நான் டிஎன் 49க்கு மாற்றிட்டேன், டிஎன் 35க்கு மாற்றிட்டேன், அந்த மாதிரி யாருமே ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க? அது மாதிரி யாராவது ஒருத்தங்க வீடியோ போடுங்க. ஸோ அது ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கும். எனக்குமே அந்த வீடியோவை வச்சு எனக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்டு கார் கடன் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.